video is sponsored by BuyMod Shopping app, one of the online shopping app which is available on Play Store. Link mentioned in description. அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ரியாஹினா. நம்மளோட சேனலில் ஆர்கானிக் ஹோம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் ஒன் வீடியோவில் ஹென்னா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு டை ரிலீஸ்க்காக வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹென்னா வந்து எப்படி டை ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து ஹென்னா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு டை ரிலீஸ்க்காக வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டை ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் ஹென்னா வந்து டை ரிலீஸ் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹென்னா நல்லா டை ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் நேற்று வாட்டர் ஊற்றி வச்சிருந்தேன் மேலே. அதில் ஒரு டார்க் கலர் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து நல்லா டை ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்கிற லேயரில் தான் உங்களுக்கு அந்த கலர் தெரியுது இல்லையா? இதுதான் டை ரிலீஸ். இதில் வந்துட்டு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் தெரியும். ஸோ இது வந்து நல்லா டை ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஹென்னா வந்து ஒரு நல்ல ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் டே வந்து எவ்வளோ நாளும் தண்ணி ஊற்றலாம். செகண்ட் டே வந்து பார்த்து ஊற்றணும். நம்மளுக்கு வந்து ஹென்னா பேஸ்ட் வந்து லிக்விடியாக ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நேற்று மிக்ஸ் பண்ணதுக்கும் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நல்லா பார்க்கும்போது ஒரு ஷைனிங்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து தெரியும். இந்த மாதிரி தான் ஹென்னா பவுடர் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஹென்னா பவுடர் வாங்கும்போது நல்ல ஹென்னா பவுடராக பார்த்து வாங்குங்க. 3 ஃபில்டர் 5 ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர் வாங்குங்க. அதே மாதிரி எசென்ஷியல் ஆயிலும் பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வரணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி இப்படி எடுத்து நம்ம இப்படி போர் பண்ணும்போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மடங்கி விழுற மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளெண்டர் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 100 கிராம்ஸ் என்ன போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ கம்மியாக நீங்கள் நம்ம 30 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் போடும்போது ஸ்பெச்சுலா வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ 30 கிராம்ஸ் ஹென்னா போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 5 to 6 கோன்ஸ் ஆர் 4 to 5 கோன்ஸ் வந்து வரும். ஹென்னா கோனில் வந்து ஃபில் பண்ணும்போது 20 to 25 கிராம்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸ்டிங்கினஸ் தெரியுதா? விடாமல் அதோட இது வந்து லாஸ்ட் வரைக்கும் வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்ற வேண்டாம். ஓகே, அதே மாதிரி இப்படி போர் பண்ணும்போதும் ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி மடங்கி இந்த மாதிரி விடணும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வாட்டர் ஊற்ற வேணாம். நம்ம இதை வந்து ஸ்டாக்கிங்ஸில் போட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக் வந்து நிறைய சைஸஸில் கிடைக்கும். ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்மால் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் போட்டு இப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் எடுத்துக்கோங்க. இதான் ஸ்டாக்கிங், சாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கிங்ஸை வந்து இப்படி சாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு இது உள்ளக்க போட்டு இதை எப்படி மாற்றிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஹென்னா வந்து போட் பண்ணலாம். ஹென்னா பேஸ்ட் ஃபுல்லாக நம்ம இதில் வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் இது வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டெயின் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக நல்லா டார்க் ஆகிடும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கிங் மட்டும் தனியாக எடுக்கணும். எடுத்துட்டு இதை வந்து அப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த கார்னர் இந்த எட்ஜை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பைப்பிங் பேக் இதை விட்டுறக்கூடாது. பைப்பிங் பேக்கை எடுத்து கிளாஸ் ஓரமாக வச்சுட்டு பைப்பிங் பேக்கையும் அந்த ட்விஸ்ட் பண்ண இடத்துல நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா டைட்டாக எங்கள் க்ரிப் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கிங்ஸில் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக என் பாருங்கள் உள்ளே உள்ளது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தேவையில்லை.
ஸோ பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த எட்ஜை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போடலாம், போட்டு சீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்குது. ஸோ அதை போட்டு நீங்கள் வந்து இப்படி சீல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் பேக்கில் என்ன இது வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கோன்ஸில் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? கோனில் எப்படி ஃபில் பண்ணிட்டு சீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.